சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாம்பன் சுவாமிகளோட படத்தை வந்து ஒரு வார்ட்ல வந்து வச்சிருக்காங்க. இது ஏன்டா இந்த வார்ட்ல இன்க்ளூடிங் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருந்து பின்னாடி நான் போய் அதோட ஹிஸ்டரியை போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது இப்ப கிடையாது, கிட்டத்தட்ட 1923லயே ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அப்ப நடந்த ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து வரலாறா இருக்கணும், அங்க வரக்கூடியவங்க வரலாறு அது வந்து பார்க்கணும். அதுக்காண்டி வந்து அந்த போட்டோ வந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, கரெக்டா கிளீன் பண்ணி வச்சு. பட் ஆனா பின்னாடி ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட்டோட தான் நானும் போய் தேடி பார்த்தேன். பட் தேடி பார்க்கும்போது தான் விஷயமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. அண்ட் இன்க்ளூடிங் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு முருக பக்தரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா பாம்பன் சுவாமிகளுக்கும் முருகனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்கே இருக்கு. அந்த லிங்க் மூலியமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஒரு வார்ட்ல அந்த பாம்பன் சுவாமிகளோட அந்த போட்டோ வச்சிருக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படிங்கறது வீடியோக்குள்ள டீடைலா வந்து சொல்றேன். ஆனா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா வந்து இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி முருக பக்தருக்கு வந்து இந்த ஒரு இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயம் வந்து ஓவரால் மோர் தென் டச் வந்து ஓவரா வந்திருக்கும். அதை பத்தின டீடைல்டா எக்ஸ்பிளைன் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஹாய், நான் கௌதம் ஹான் ஜி ஹச். சென்னையில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த பாம்பன் சுவாமிகளோட இமேஜ் வந்து இருக்கும். அதாவது இமேஜ் மீன்ஸ் ஒரு பிக்சர், ஒரு பெரிய ஒரு போட்டோவை வச்சிருந்திருப்பாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் டே பை டே கிளீன் பண்ணி ப்ராப்பரா அவரோட வரலாறு என்ன, அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் அதுல டீடைல்டா அந்த போட்டோல வந்திருக்கும். ஏன் இந்த போட்டோவை இன்க்ளூடிங் ஒரு வார்ட்ல மட்டும் வச்சிருந்திருப்பாங்க, அது ஏன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த டவுட் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து இருந்துச்சு. இது பின்னாடி போய் நம்ம தேடி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி அண்ட் கூகுள்லயும் சரி போய் நிறைய விஷயங்கள் போய் தேடி பார்க்கும் போது வந்து தெரிஞ்சு என்ன ஒரு ரீசன் காண்டி வச்சிருக்காங்க அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் வந்து 1923 நல்லா ஞாபகம், 1923 ஒரு வழியில வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு வண்டி, அதாவது ஒரு ஒரு குதிரை வண்டியோ இல்ல ஒரு மாட்டு வண்டியோ வந்து அவரோட கால் மேல அந்த சக்கரம் வந்து ஏறி இறங்கிறது. கால் அவரோட கால் வந்து பயங்கரமா பிராக்சர் ஆயிடுது, போன் வந்து உடஞ்சு போச்சு, பயங்கரமா உடஞ்சு போச்சு. இவருக்கு உடஞ்சு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணும் போது அதாவது இவருக்கு வயசு எவ்வளவு அப்படின்னா 73. நல்லா நம்பிச்சுக்கோங்க, 73 வயசு ஆயிருச்சு. இதுல இந்த ஏஜ்ல ஒரு போன் வந்து ஆக்சுவலா எப்படி சொன்னா நல்லாவே உடஞ்சிருச்சு. இது இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கியூர் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு ரிஸ்க் அப்படிங்கறத பிராக்டிக்கலா வச்சு பாருங்க. அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அப்பயே வந்து டாக்டர்ஸ் வர பார்த்துட்டு சொல்லி இருந்திருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நாட் ஃபேர், அது வந்து ரொம்ப 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 ரிஸ்கியான ஒரு விஷயம். பட் ஆனா அப்பயே 1923 இப்படி நடக்கும் போது எல்லா டாக்டர்ஸுமே வந்து பார்த்துட்டு செஞ்சுட்டு இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ஜரி பண்ணா மட்டும்தான் இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விஷயத்தை வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து எடுத்து வந்து வச்சுட்டாங்க. அடுத்த ப்ராசஸே எப்படி சொல்லலாம், சர்ஜரி பண்ணணும், ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாய ஒரு நிலைமையில வந்து அண்ட் பாம்பன் சுவாமிகளும் இருக்காரு, அவர் சுத்தி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு மாட்டு வண்டியோ ஒரு குதிரை வண்டியோ அந்த சக்கரம் வந்து ஏறிச்சு அப்படின்னா நொறுங்கிருச்சு அவரோட கால். அதாவது எப்படி சொல்லலாம் நல்லாவே இந்த போன்ஸ் எல்லாமே நொறுங்கி போச்சு. இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் போது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய முருக பக்தர் நான் வந்து சொல்லியிருந்தேன். என்ன பண்ணிருக்காரு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இவர் வந்து ஆக்சுவலா ஒரு முருகனுக்கும் இவருக்கும் ஒரு மோர் தென் பயங்கரமான ஒரு லிங்க் வந்திருக்கும். அது இப்ப முன்னாடின்னு கிடையாது, ஆரம்ப காலத்துல இருந்தே மிகப்பெரிய ஒரு முருக பக்தர். இவர் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டே இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பாம்பன் சுவாமிகள் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி சண்முக கவசத்தை வந்து படிச்சுட்டே வந்திருந்திருக்காரு. சண்முக கவசம் அப்படின்னா முதல்ல எல்லாத்துக்குமே தெரியும். இந்த முருகனோட சண்முக கவசத்தை வந்து படிச்சுக்கிட்டே வந்து இருந்திருக்காரு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் வந்து படிச்சிருக்காரு. ஆனால் 9 நாள் படிச்சு முடிச்சு இவரு 10வது நாள் படிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் இவரோட போட்டோ வந்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து பயங்கரமா எப்படி சொல்லலாம் கரெக்டா கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமே அந்த 10வது நாள் நடந்த ஒரு சம்பவம் தான். என்ன அப்படின்னா இவர் இருந்த வார்டுல 2 மைல் வந்து உள்ள வருது. நல்லா வச்சுக்கோங்க, 2 மைல் வந்து உள்ள வந்து இவருக்கு ஏத்தாப்புல வந்து இவர் மேல பெட்ல இருக்காருன்னா கீழே வந்து உட்கார்ந்து இருக்கு. என்னடா அப்படின்னு இவர் வந்து முழிக்கிறாரு, என்ன நடக்குது அப்படிங்கிறது இவருக்கு வந்து புரியல. இவர் ஒரு பக்கம் வந்து சண்முக கவசத்தை வந்து படிச்சுட்டே வந்திருக்காரு. இப்படி படிச்சுட்டே இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா டைரக்டா முருகனே வந்துட்டாப்ல. சீரியஸா சொல்றேன், டைரக்டா அந்த இடத்துக்கு முருகனே வந்திருக்காரு. முருகனே வந்து ஆனா அந்த ஒரு வார்ட்ல அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த டைம் வந்து யாருமே கிடையாது. 2 மைலும் முருகனும் வந்திருக்காங்க. அங்க அவரோட காலை முருகன் வந்து சரி பண்ணிட்டாரு. இது நடந்துருச்சு.
இது நடந்தது என்னமோ இவருக்குள்ளே முடிஞ்சிருச்சு. பட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, டாக்டர்ஸ் எல்லாம் இவரை வந்து ஆபரேஷன் தேட்டர் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக வராங்க. அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவர் எந்திரிச்சு உட்காந்து நடந்துட்டு இருக்காரு அந்த பக்கம். என்னடா அப்படின்னு எல்லா டாக்டர்ஸுமே ஆச்சரியம், என்னங்க நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வச்சு, பாமன் சுவாமிகளை கூப்பிட்டு வச்சு காலில் வச்சு எல்லாமே எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. உள்ள இருந்த எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்லை, எப்படி நம்ம கால் நார்மலா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. எல்லா டாக்டர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து ஆயிருச்சு. என்னடா எப்படா நம்ம இவ்வளவு தூரம் பார்த்து பட் ஆனால் இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் வந்து ஆயிருச்சு. என்னடா அப்படின்ற ஒரு 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 இப்போ ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாமே வந்து வாட்ட மராக ஒரு மிஸ்ட்ரி, ஒரு ஹிஸ்டரி, இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எப்படி ஒரு மர்மமான ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது மற்றவங்க மூலியமா. பட் ஆனா என்ன உண்மையா நடந்துச்சு அப்படிங்கிறதும் பாம்பன் சுவாமிகளுக்கும் அண்ட் முருகனுக்கும் அந்த 2 மைலுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய நடந்த ஒரு சம்பவம். இது இன்னைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அண்ட் 1923 நடந்த சம்பவம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும், அதாவது எப்படி சொல்லலாம், அப்ப நடந்த ஒரு சம்பவம். பட் ஆனா இவர் இருந்த வார்டுல இன்னைக்கு வரைக்கும் இந்த பாம்பன் சுவாமிகளோட போட்டோ வச்சு அவரோட வரலாறு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அதை வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதி வந்து போட்டிருந்திருப்பாங்க. அதுவும் இன்னைக்கு வரைக்கும் பாரம்பரியமா ஒரு வரலாறா, ஒரு மர்மமா, எப்படி சொல்லலாம், எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு அந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பார்த்து பராமரிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி. 1923 ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வண்டி ஏறி அது இன்ஜுரி ஆகி காலை வந்து உடஞ்சு போய் எப்படி சொன்னா எலும்பே சரி பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து அப்ப எல்லா டாக்டர்ஸுமே இந்த கை வச்சுட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நார்மலாவெல்லாம் கியூர் ஆகாது, இந்த மனுஷனுக்கு 73 வயசு ஆயிருச்சு, இது ஒன்லி ஒன் சர்ஜரி பண்ணி ஆபரேஷன் பண்ணி எடுத்தா மட்டும்தான் ஒரு தென் ஆப்ஷன் எப்படி சொல்லலாம் கியூர் பண்ணவே முடியும் அப்படிங்கிற மாதிரி கை வச்சுட்டாங்க எல்லா டாக்டரும். அப்ப இவர் ஒரு நம்பிக்கை, இவரோட நம்பிக்கை மட்டும் விடாம சண்முக அத ஒரு விஷயத்தை வந்து படிச்சு, சண்முக பாடல் வந்து படிச்சு 2 மைல் வந்து இவர் இருக்கக்கூடிய வார்டுக்கு வந்து உள்ள வந்து இறங்கி, முருகன் வந்து உள்ள வந்து இறங்கி அதை வந்து சரி பண்ணி டாக்டர்ஸ் அத்தனை டாக்டர்ஸும் மண்டை மேல கை வச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஷாக்கிங்கான ஒரு விஷயத்துல இருந்து இவர் கியூர் ஆகி நடந்து வந்ததுதான் இங்க ஒரு வரலாறு. இங்க வந்து போட்டோ வந்து வைக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட் ராஜாஜி, சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல இவர் இருந்த ஒரு வார்டுல. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி. இதுக்கு பின்னாடி இந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம ஷாம்பு சரிங்கன்னா மார்க்கெட் ஸ்பீச் வச்சுக்கோங்க. என்னைக்கு பெஸ்டா ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபஷனல் பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே சோஷியல் லிங்க்ஸ் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம், மோஜ், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லா லிங்க்ஸ் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.